வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. என் தலைவன் இபிஎஸ் தாங்க மாஸ் லீடரு, இபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் கோஷம். இல்லை, என் தலைவன் ஓபிஎஸ் தாங்க மாஸ் லீடரு, ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களுடைய கோஷம். இப்படி நாளுக்கு நாள் கோஷங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்க தவிர அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசலுக்கு முடிவே இல்லை, ஒரு எண்டு கடை கிடையாது. அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி அதிமுகவினுடைய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக அனைத்து தொலைக்காட்சிகளுடைய விவாதங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய சண்டை பற்றி தான் விமர்சனமே இருக்கும், விவாதமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கி பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல அதிமுகவை ஒன்றிணைங்க, எல்லா தலைவர்களும் ஒன்று சேருங்க. நீ ஒன்று சேராமல் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் யாருக்கு இங்கே ஓட்டு போடுறது? இபிஎஸ்க்கு ஓட்டு போடுறதா, ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுறதா, சசிகலாவுக்கு ஓட்டு போடுறதா, யாருக்கு ஏன் ஓட்டு போடுறது, யாருக்கு ஏன் ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு தொண்டர்கள் கூட குழம்புற அளவில் இருக்கிறாங்க. இதில் என்ன மிகப்பெரிய ஒரு சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள்லாம் என் தலைவன் மாஸ் லீடருன்னு சொல்கிறாங்க, ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள்லாம் என் தலைவன் தான் என் மாஸ் லீடர்னு சொல்கிறாங்க. அப்போ அதிமுக மாசான கட்சி கிடையாதா, மாபெரும் இயக்கம் கிடையாதா? இப்படி ஏன் பிளவுபட்டு இருக்கிறீங்க அப்படின்றதான் பொதுமக்கள் வைக்கிற விமர்சனம். இந்த விமர்சனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டு அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் விமர்சனமும் சமூக வலைதளங்களில் அதிகமாக வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் சண்டை பிரச்சனையை அப்போ வச்சுக்கோங்க. நீ யார் தலைவர், யார் பொதுச் செயலாளர், யார் பொருளாளர், எம்எல்ஏ யார், முதலமைச்சர் யார் அப்படின்னு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிங்கப்பா. முதல்ல ஒன்றிணைங்கப்பா. நீங்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான்ப்பா தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியும். அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு ஆதரவு கொடுக்கறது, யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறத என்னை குழப்பிட்டு அதிமுக ஒன்றிணைக்காமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாபெரும் விமர்சனத்தினுக்குள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய, தினம் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இன்று அதிமுகனுடைய நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சி பிடிக்கணுங்கிறத விட அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவி மிக 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 பெரிய விஷயமாக எடப்பாடி பழனிசாமி பார்க்குறதுனால இந்த அதிமுகவை ஒன்றிணைப்பதில் மிகப்பெரிய சிக்கல். உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி மாஸ் லீடர் தாங்க, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன்னா அவர் சாதுரியமாக பிளான் பண்ணி அனைத்து நிர்வாகிகளையும், அனைத்து பொறுப்பாளர்களையும், மூத்த தலைவர்களையும், முன்னாள் அமைச்சர்களையும் தன் சொல் பேச்சு கேட்டு தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வைக்கிறதே மிகப்பெரிய ஒரு திறமை வேணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் வேணும். உண்மையாகவே இபிஎஸ் ஒரு மாஸ் லீடர் தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இபிஎஸ் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதுல ஆராயறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அதிமுகவை எப்படி கட்டமைக்க போகிறார், அதிமுகவை எப்படி வழிநடத்தி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாருங்கிறதுல தான் மாஸ் லீடர் இல்லையாங்கிறதுல ஒரு பிரச்சனை வரும். அதே போல் பன்னீர்செல்வம் அவர்கள் என் தலைவன் தான் ஏன் மாஸ் லீடர்னு பன்னீர்செல்வத்திலே ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அது ரைட்டு, அதிமுக ஒருங்கிணைக்கணும் அவர் சொல்கிறாரு. எப்போ ஒருங்கிணைக்கிறது? ஏன் இவ்வளோ காலதாமதங்கள்? நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்குது, சிவில் சூட் இருக்குது. அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட பிறகு கட்சி சின்னம் கொடி எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பல வழக்குகளை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையில் நான் எவ்வளோ வேணால் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ 2026 தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது என்றே கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழலில் அதிமுகவை ஒன்றிணைப்பதில் காலதாமதம் ஏன் அப்படின்ற விமர்சனமும் பொது மக்களிடம் அதிகமாக வருது. இன்றைக்கி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3 முனை போட்டி போய் 4 முனை போட்டி போய் இப்போ 5 முனை போட்டியாக புதுசாக தமிழக வெற்றி கழகம் இதில் இணைந்திருக்கிறது. ஒரு பக்கம் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இப்படி 5 முனை போட்டி இருக்கிற பொழுது அதிமுகவில் இப்படி பிளவுபட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதிமுகவுடைய உட்கட்சி பூசலை அதிகமாக தினம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்
இது மற்ற கட்சிகளுக்கு இது சாதகமாக ஆகிவிடாதா அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு கணம் யோசிக்கக்கூடாதா அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் யார் முற்றுப்புள்ளி வைப்பது? ஒரு பக்கம் திமுக பலமாக இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை இலக்காக வைத்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவுறுத்தலை வச்சிருக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராகிய நீங்கள் களப்பணியாற்றுங்க. நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெறுவு செய்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். அது மாவட்ட செயலாளர்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுடைய வேட்பாளர்கள், உங்கள் தொகுதி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதில் மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. நம்முடைய இலக்கு 200 அப்படின்னு தீர்க்கமான திட்டவட்டமான தெளிவான முடிவு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தீவிரமான முடிவு வந்து எடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு இலக்கு. இந்த இலக்கை அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா 2வது முறையாக திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன வேணாலும் செய்ய திமுக தயாராக இருக்கும். அப்போ அதை எதிர்கொள்வதே மிகப்பெரிய கடினம். அப்படி இருக்கின்ற போது அதிமுக பிளவுபட்டு எல்லா தலைவர்களும் பிரிந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஜெயிக்க போகிறாரு? வேட்பாளர்களை எப்படி நிறுத்த போகிறாரு? வேட்பாளர்னு சொன்னாக்கா மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் பல சிக்கல், அவர்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி செங்கோட்டையிலிருந்து, எஸ்பி வேலுமணியிலிருந்து, வீரமணியிலிருந்து, சி.வி. சண்முகத்திலிருந்து, கே.பி. முனிசாமியிலிருந்து, ஜெயக்குமார்லேருந்து பல விமர்சனங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் வந்து எஸ்பி வேலுமணி சார்பாகவும் செங்கோட்டையின் சார்பாகவும் ஒரு அணியாக திரண்டு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்கணும், சசிகலாவை கட்சியில் இணைக்கணுங்கிறதுல மிகப்பெரிய அளவில் தீவிரம் காட்டுறாங்க. இந்த தீவிரம் சரியாக பலிக்குமா பலிக்காதாங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் இப்படி பிளவுபட்டே இருந்தால் திமுக வந்து வெற்றி பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப எளிதாக மாறிவிடும் அவர்களுக்கு. திமுகவினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா, 200 நம்மளுடைய இலக்கு அப்படின்னு. அந்த 200 இலக்குங்கிறது மிகப்பெரிய 200% உண்மையாக போய்விடும். இதற்கு திமுக வெற்றி பெறுவதற்கு அதிமுக ஒரு காரணமாக இருந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அதிமுகனுடைய அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு ஆதங்கமான கேள்வி, ஒரு குழப்பம். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சியை பிளவுபடுத்தி இருப்பதை ஒன்று சேர விடாமல், ஒருங்கிணைக்க விடாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து காலதாமதம் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக ஜெயலலிதாவினுடைய ஆட்சி எப்படி செய்தார்களோ, கட்சி எப்படி வழிநடத்தினார்களோ அதே போல நாமும் அதை செய்ய வேண்டும், நாமும் அதை போல நிரூபிக்க வேண்டும், மக்கள் மத்தியில் பேரெடுக்கணும், முதலமைச்சருங்கிற அந்தஸ்தை மீண்டும் நான் வர வேண்டும், கட்சியுடைய பொதுச் செயலாளர் நான் தாங்கிறது தொடர வேண்டுங்கிறதுல தீர்க்கமான முடிவாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. அதில் தப்பு கிடையாது, அதில் எந்த அளவுக்கு ஒரு சந்தேகமே வேண்டாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகவே இருந்து விட்டு போகட்டும். ஆனால் கட்சியை வந்து மூத்த தலைவர்களை கட்சியிலேருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குறதுல என்ன சிக்கல் இருக்குது? ஏன் சேர்க்க மாட்டிருக்கிறாரு? பல நிபந்தனைகளை போடுங்க, பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர்களை இணைத்து கட்சியை ஒன்றுபட்ட கட்சியாக, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி வருகின்ற 2026 தேர்தலை சந்திக்கலாமே, ஏன் இதை செய்ய மாட்டிருக்கீங்கிற விமர்சனம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, பாமக இந்த 4வரும் ஒரு அணியில் திரண்டார்கள் என்றால் நிச்சயமாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று, அமோகமான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்குங்கிறதுல எந்த அளவுக்கும் சந்தேகமும் இல்லை. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபார்ம் பண்ணுவாரா? ஏற்கனவே அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குறதுல பல சிக்கல்கள் இருக்குது, உட்கட்சி பூசல் இருக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனிசாமி, ஜெயக்குமார் வந்து வேறு யாரும் கிடையாது, நம்ம 3 பேர் தான் அதிமுக, வேறு யாரும் உள்ளே விட்டுறக்கூடாது, இந்த காமெண்ட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இதில் இருக்கிறாங்க 3 பேரும். இதில் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் வந்து செங்கோட்டையினும் எஸ்பி வேலுமணி முயற்சி பண்ணுறாரு. ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வரலாம், சசிகலாவை கொண்டு வரலாம், அதிமுக ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்கப்பட்ட பாஜகனுடைய அசைன்மெண்ட்டை பொறுத்து அவர் வேலை செய்கிறாரு. ஆனால் அந்த வேலை வந்து பலிக்குமா, ஒன்றிணையுமாங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஆனால் அதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகங்கள்
என்னென்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காரு, 2026 சட்டமன்ற தேர்தலை அந்த தேர்தலில் யார் யாரை வேட்பாளரை நிறுத்துவதற்கு என்னென்ன யோசனைகளை வைத்திருக்கிறாரு, அதற்குண்டான வேட்பாளர்கள் அவர்கிட்ட கையில் இருக்கிறாங்க. அதே போல் வெற்றி வேட்பாளராக நிறுத்தணும், அதான் முக்கியம். இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் நிறுத்துவதிலேயே பல சிக்கல்கள். வெற்றி வேட்பாளர்களை நிறுத்தவில்லை, நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. அவர் ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி ஒரு வேட்பாளர் நிறுத்திட்டாரு. அதனால் இது திமுகவுக்கு சாதகமாகிடுச்சு. அதனால தான் திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றுட்டாங்க. அதிமுக படுதோல்வி சந்தித்தது, வாக்கு வங்கியில் மிக மிக குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 30-35க்கு மேலே இருந்த சதவீதத்தை இன்னைக்கு 20-21% குறைந்திருக்கிறார்கள். நோட்டாவுக்கு கீழே பாஜக வாங்கன்னு சொன்னாங்க. அண்ணாமலை அதிரடியை காட்டி 18% ஓட்டு வங்கியை பெற்று இன்னைக்கு பாஜக தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடித்திருப்பதற்கு காரணம் அதிமுக தான் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாரா அப்படின்ற விமர்சனமும் சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் சாதாரணமாக போயிட்டுருக்கிறார், சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கிறார். எடப்பாடி எதை சொன்னாலும் அந்த விமர்சனத்துக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட செய்தியாளர்கள் எதை கேட்டாலும் சிரித்த முகத்தோடு பயணம் பண்ணுறார். அதெல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க, இது இவர்கிட்ட போய் கேளுங்க, காலம் பதில் சொல்லும், பொறுத்துருங்க, அதிமுக ஒன்றிணைக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஸ்டைலில், அவருடைய கொள்கையில், அவருடைய தியாகத்தில் பயணத்தில் இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது அதிமுக அடிமட்ட தொண்டர்களினுடைய விருப்பமோ அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் விருப்பமாக அதுவாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுடைய எண்ணங்களும் அதுவாகத்தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவாரா, இல்லை பிளவுபட்ட அதிமுகவை அப்படியே தொடர்ந்து கொண்டு செல்வாரா, 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்குவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.